அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களை உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வம், இந்த குலதெய்வம் உங்களுக்கு அருள் புரிகிறதா, இல்லை ஏதாவது ஒரு மாந்திரிக கட்டில் அகப்பட்டு இருக்கிறதா, இதை வீட்டிலே நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு எளிய முறையில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். குலதெய்வங்கிறது சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வீட்லேயும் சரி, உங்களுக்கு தொழிலாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பக்காவாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லதே நடக்கும். இப்போ குலதெய்வம் உங்களை காக்கலைனாலே பல பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா பாதுகாப்பு இல்லைன்னா எது வேணாலும் நடக்கலாம்ல. உங்களுடைய பாதுகாப்பே குலதெய்வம் தான். இந்த குலதெய்வம் ஏன் கட்டுப்பட்டிருக்கும் அப்படிங்கூடிய ரீசன் அதுக்கானதே நான் சொல்கிறேன். இப்போ குலதெய்வம் உங்களை எப்பவும் காத்துட்ருக்கு. இந்த வீராப்பில் என்ன செய்வோம்னா, ஏதோ ஒருத்தன் சிறிய பிரச்சனை பண்ணுறான். அப்போ அளவுக்கு அதிகமாக நம்ம அவனை ஏதாவது ஒன்று சொல்லதோ, ஏதோ தொழில் போட்டியிலையோ, இல்லை வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையின் இந்த பிரச்சனைக்கு நம்ம தான் போகிறோம், தெய்வம் போகலை. அதையும் நல்லா புரிஞ்சிடணும். சில பேர் குல தெய்வத்தை ஏசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த தெய்வத்தை எனக்கு நான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன், எனக்கு ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு ஒவ்வொரு தெய்வத்தையும் ஏசிக்கிட்டே இருப்பாங்க. நான் இது எனக்கு காதாலே நான் கேட்டிருக்கேன். அப்போ இப்படிப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ஒரு இடத்துல வம்புக்கு போகிறதோ தும்புக்கு போகிறதோ எதாக இருந்தாலுமே எல்லாமே நீங்கள் பண்ணுறது. நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்துக்காண்டி எதிரி என்ன பண்ணுறான்னா, அழகாக ஒரு மாந்திரிகரையை பார்த்து உங்களுக்கு பிரச்சனையை வரும் மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறான்னு வச்சுக்கணும். ஒரு ஏவல் பண்ணுறான், இல்லை ஒரு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறான். பண்ணும்போது நிற்கிறது என்ன நிற்கணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் வீட்டுக்குள்ள இருக்க கன்னி தெய்வம். இந்த கன்னி தெய்வம் தான் முதல்ல நிற்கும். எப்போ என் பிள்ளைய நீ எப்படி நீ இதாக்க முடியும், என்ன மீறி நீ பண்ணிடலாமா அப்படின்ட்டு அந்த கன்னி தெய்வம் நிற்கும்போது என்ன செய்வான்னா, விஷயம் அதுக்கிட்ட சொல்லி பார்ப்பான். எப்படி தான் பார்த்தாலும் உங்கள் மேலே தப்பே இருந்தாலும் நம்மளை காத்துட்டு நிற்கக்கூடிய அந்த கன்னி தெய்வம் என்ன செய்யும்னா, நீ என்ன மீறி ஒன்றும் என் பிள்ளைய ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த கன்னி தெய்வத்தை என்ன செய்வான், ஒரு அழகான ஒரு பெரிய தெய்வத்தை வச்சு என்ன செய்வான், அந்த கன்னி தெய்வத்தை கட்டுப்படுத்திடுவான். அது அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் சத்தியமாகி கொண்டு வந்துடுவான். நிறைய இடத்துல கன்னி தெய்வத்தை வச்சு அந்த குடும்பத்தை அழித்த கதைகள்லாம் நிறைய உண்டு. அதுக்கு அடுத்தல பார்த்தீங்கன்னா எந்த தெய்வம் நிற்கும்னா, உங்கள் குலதெய்வம்னா குடும்ப தெய்வம். உங்களுடைய வம்சாவளியாக ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய பேர் சொல்லமாடேன், இசைக்கியம்மா, முத்தாரம்மா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சில இடத்துல ஐயனாக இருப்பாங்க. இப்படி நிறைய தெய்வங்கள் கொண்டு வருவாங்க. அவங்களுடைய வம்சாவளியாட்டு குடும்ப தெய்வமாட்டு கொண்டு வந்துட்டுருப்பாங்க. அந்த குடும்ப தெய்வம் நிற்க, என் பிள்ளைய நீ எப்படி பண்ணலாம், நான் ஒன்றை விட மாட்டேன் அப்படின்ட்டு நிற்கும். அப்போ என்ன செய்வான்னா, அந்த குடும்ப தெய்வத்தை பிடிச்சி கெட்டி வச்சுருவான். கெட்டி வைக்கன்னா தெய்வத்தை யாராலையும் கெட்ட முடியாது, கெட்டி பிடிச்சி வைக்கலாம் அதெல்லாம் முடியாது. ஆனால் இன்னொரு தெய்வத்தை அனுப்பி அதுக்கிட்ட சத்தியம் வாங்கி வச்சுருவோம். அதுக்கு ஒருவேளை படையல் போட்டு, சில தெய்வங்கள் என்னென்னு தான் படையல் போட்டாலும் என் பிள்ளைய பிடிக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். அப்போ அதுக்கு தகுந்தவர் அவன் என்ன செஞ்சிருவான்னா, சத்தியம் வாங்கி அதை உங்கள் முகம் பாராமல் திரும்பி இருக்க வச்சுவிடுவான். நீங்கள் எவ்வளவு தான், அதனால தான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பெரிய ஆபத்துகள் வரும்போது வர குலதெய்வம் கதறிக்கிட்டே இருக்கேன், என் பிள்ளை இப்படி ஆகிட்டே, என் பிள்ளைக்கு இப்படி ஆகிட்டே அப்படின்னு அழுதுகிட்டு தான் இருக்குமே தவிர அந்த குலதெய்வத்தால் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வர முடியாது. அப்போ அப்படிப்பட்ட குலதெய்வத்தை நம்ம நமக்கு அருள் புரிஞ்சிட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம வீட்டிலே ஒரு சின்ன சின்ன இது வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அப்போ அது எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இங்கே நான் ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக சொல்ல போகிறேன். இதுக்காண்டி நிறைய பேர் பெரிய பெரிய மாந்திரிகர்னு பார்க்க போயிட்டு அங்கே கொஞ்சம் பைசா செலவழிச்சுக்கிட்டு, இல்லைன்னா எங்கேயாவது போய் ஏதாவது கோயிலில் போய் நின்று அப்படி எதுவுமே பண்ணண்டாம். கணக்கு கேட்க போனோம், மாந்திரிகனை பார்க்க போனோம், அப்படி எதுவுமே வேண்டாம். நீங்கள் வீட்டில் நீங்கள் இருந்து பக்காவாக இணைஞ்சிடலாம், பார்த்துக்கலாம். அது எப்படி பார்க்கணுங்கூடிய முறையை மட்டும் நான் சொல்லித்தரேன்.
ஒரு அழகான எந்திரம் ஒன்று உங்களுக்கு வீடியோவில் வந்து காணிக்கும். அந்த எந்திரம் எப்படி வரையணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாம்பழத்தட்டை எடுத்துக்கிடணும். அந்த தாம்பழத்தட்டு ஃபுல்லாக திருநீரை ஃபுல்லாக பரப்பிக்கிட்டு முக்கோண ஷேப்பில் நீங்கள் விரலை வச்சே வரையணும். அந்த முக்கோண ஷேப்பை வரையும் போது அந்த 3 கார்னர்லேயும் என்ன செய்யும், முக்காட்டு வந்து நிற்கும். அந்த முக்கில் என்ன செய்யணும், சூலம் போடணும். சூலம் போடுவது தெரியுங்களா, 3 சைடும் சூலம் போட்டுக்கிட்டு சென்டரில் வந்து ஹா அப்படிங்கூடிய எழுத்தை நீங்கள் வந்து எழுதணும். எழுதிக்கிட்டு அந்த சூலம், அந்த கையை வச்சு நம்ம வரைஞ்சிருப்போம் பார்த்தீங்களா திருநீரில், அது ஃபுல்லாக அது கரெக்டாக அந்த கோட்டுக்கு நேருக்கு அப்படியே என்ன செய்யணும்னா குங்குமத்தை அப்படியே விடணும். விட்டு அந்த இதை ஃபுல்லாகவே நிரப்பி விட்றணும். நிரப்பி விடும்போது நம்ம அந்த வரைஞ்சி வச்ச எந்திரத்தினுடைய கலர் சோப்பாட்டு தனியாக தெரியும். எந்திரம் வந்து தனியாக சோப்பு கலரில் தெரியும். ஏன்னா குங்குமம் வந்து நம்ம மேலே நிரப்பி வச்சுருக்கனால அது தனியாக தெரியும். அதுக்கு மேலே ஒரு குத்து விளக்கை என்ன செய்யணும், நிறுத்தணும். அந்த குத்து விளக்கில் நெய் தீபம் ஏற்றணும். கிழக்கு முகமாக வச்சு நெய் தீபம் ஒரே ஒரு திரி போட்டு நீங்கள் ஏற்றணும். மேக்சிமம் குத்து விளக்கு வந்து நீங்கள் இப்போ இருந்து பார்க்கும்போது உங்களுடைய கண் மட்டத்துக்கு கரெக்டாக இருக்க அளவுக்கு குத்து விளக்கு வச்சா ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்படி ஒரு திரி போட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும், விளக்கு ஏற்றணும். இந்த பூஜை என்னைக்கு பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை இல்லைன்னா வந்து செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாளும் சாயங்கால நேரத்தில் நீங்கள் இதை பண்ணி பார்க்கலாம். விளக்கை வச்சுக்கிட்டு அந்த விளக்கை கொளுத்தி விட்டுக்கிட்டு நீங்கள் வந்து அற்புதமாக என்ன செய்யணும், நான் ஒரு மந்திரம் சொல்லுவேன். அந்த மந்திரத்தை ஒரு 1008 ஊர் நீங்கள் போடணும். இப்போ வந்து நீங்கள் அந்த மந்திரம் சொல்லக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய தெய்வத்துக்கிட்ட நீங்கள் வந்து சொல்லணும், எம்மா நீ வந்து இல்லைன்னா எம்மா, அது அம்மா தெய்வம் சக்தி வழிபாட்டில் உள்ள தெய்வம்னா நீங்கள் அம்மானு சொல்லலாம், இல்லைன்னா அப்பான்னு கூப்பிடலாம். எப்பா நான் இப்படி வந்து நீ உண்மையாகவே இருக்கா அப்படின்னா எனக்கு நினச்ச நீ இந்த ஜோதியில் வந்து நீ தெரியணும், இந்த ஜோதியில் வந்து நீ இருக்கான்னு எனக்கு காணிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு சங்கல்பம், ஒரு அவங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் ஐயும் கிளியும் உங்கள் குலதெய்வம், இதில் வந்து என்ன குலதெய்வம், இப்போ வந்து சுடலை மாடன்னா சுடலை மாடன் நமா. ஓம் ஐயும் கிளியும் சுடலை மாடன் நமா அப்படிங்கூடிய மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 1008 ஊர் நீங்கள் போடணும். இப்போ சுடலை மாடன்னா சுடலை மாடன், முத்தாரம்மன்னா முத்தாரம்மை, இசைக்கியம்மன்னா இசைக்கியம்மா, அந்த இதில் வந்து நீங்கள் விட்டு ஒரு 1008 ஊர் போடும்போது அந்த விளக்கில் உங்களுக்கு என்ன செய்யும், அந்த விளக்கு வந்து திடீர்ந்தாலும் அப்படியே விரிஞ்சு காணிக்கும். விரிஞ்சுன்னா அப்படியே ரெண்டாட்டு விரிஞ்ச மாதிரி காணிக்கும். உள்ளே அப்படியே அந்த நேர்லேயே அந்த காட்சி கிடைக்க வர வாய்ப்பு இருக்கு. அந்த தெய்வத்தினுடைய அருள் வந்து அந்த ஒளியில் வந்து தெரிஞ்சிட்டே இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கணும்னா கிழக்க பார்த்து நீங்கள் இருக்கணும். இது கிழக்க பார்த்து விளக்கு வைக்கும்போது நீங்கள் மேக்கை பார்த்து அந்த விளக்கை பார்த்தே தான் இருக்கணும். ஒரு 2 அடி டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும். 2 அடி வரை இருக்கணும். அந்த 2 அடி டிஸ்டன்ஸில் கீழே ஏதாவது ஒன்று விரிச்சிட்டு இருக்கணும். அதுக்கு மேலே இருந்து அந்த தீபத்தையும் நீங்கள் நோக்கி தான் இருக்கணும். தீபம் வந்து உங்கள் கண் மட்டத்துக்கு கரெக்டாக இருந்து தெரியணும். அதுக்கு தான் உங்களுக்கு நீங்கள் இருக்கும்போது உங்கள் லெவலுக்கு கணக்காக்கி உள்ள விளக்காக பார்த்துடுங்கன்னு நான் சொன்னது காரணம் தான். அந்த தீபம் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த தீபம் உங்கள் கண்ணுக்கு நேராக இருக்கணும். நேராக இருக்கும்போது அந்த விளக்கு வந்து அங்கே இங்கேயும் அசைஞ்சு எரிஞ்சது திடீர்னு இருந்தாலும் அப்படி ஸ்டெடியாக எரிய ஆரம்பிக்கும். நேராக பார்த்தே எரியும். நிறைய கலர்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். உள்ளே வந்து அந்த விளக்கையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது தட்டி முழிக்காமல் பார்க்கணும். பார்க்கும்போது அதில் வந்து நிறைய கலர்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். தெரியும் பொழுது நீங்கள் இந்த மந்திரமும் சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த தெய்வம் அதில் வந்து காட்சி கொடுக்கும். சரிங்களா? நாளைக்கு நடக்கிறது இது நடக்க போகுங்கூடிய விஷயத்தை வர உங்களுக்கு இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். எப்போ உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுங்கிறத வர அந்த தெய்வம் வந்து சொல்லித்தரும். இது வந்து சிலவர்களுக்கு ஒரே நாளில் நடக்கலாம். சில வந்து ஒரு 2-3 தடவை நீங்கள் முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக இது வந்து எங்களுக்கு என்னுடைய குரு சொல்லி தந்த முறை. சரிங்களா? இது வந்து என்னுடைய குரு எனக்கு சொல்லி தந்த முறையை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்கிறேன்.
நீங்கள் பக்காவாக செய்யுங்க, கண்டிப்பாக பலன் கிடைக்கும். நம்ம குமரி மாந்திரிக ஜோதி நேயர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னால் வீடியோ கண்டினியூஸாக போட முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி தீராத பிரச்சனைகளுக்கு அவ்வளோத்துக்குமே நம்ம வந்து தீர்த்து வைக்கிற மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்கோம். எதுவாக இருந்தாலும் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மிக்க நன்றி நண்பர்களே.